இது பழமையான கோயில். பழமையான கோயில்னா போகர் கையால் செய்யப்பட்ட சிலை. குழந்தை வேலை பண்ணுறது சின்ன உருவமாக செஞ்சு பார்ப்போம், தசபாசனத்தில் சின்ன உருவமாக செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை வேலைப்புற அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் தான் பழனி முருகன் கோயிலில் செஞ்சார் அந்த சிலையை. மூணாவது சிலை எங்கே இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு எண்ணி வந்த காரியம் என்னமா, கல்யாணம், குழந்தை இல்லாதவங்க, குடும்ப பிரச்சனை, வேறு தொழில் பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தால் அது வெற்றியாகுன்ற ஒரு ஐதீகம் இருக்குது. 3000 வருஷத்துக்கு பழமையான கோயில். அப்படி இருக்கப்ப இந்த கோயிலில் சுற்றி 3 தடவை வந்தாங்க அப்படின்ற போத நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அந்த காரியங்கள் வெற்றியாகும். அப்படி இருக்கப்ப கண்டதோஷம், பாவதோஷம், கிரகதோஷம், மாலதோஷம், ஜவ்வாதோஷம், மாங்கலிய தோஷம், எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு வந்தால் மாறுபட்டு போயிடும். இங்கே தொட்டில் கட்டுவாங்க, குழந்தை இல்லாதவங்க இங்கே தொட்டில் கட்டுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க மஞ்சள் கயிறு கட்டுவாங்க. அப்படி இருக்கப்ப அந்த கல்யாணம் ஆகுறதுக்கு 3 நாள் 6 பொழுது 90 நாள் அவங்க நினைச்ச காரியங்கள் வெற்றியாகும். வேற நீங்க எதுவும் கேள்வி கேட்குறீங்களா? ஸ்டாப் பண்ணிட்டு 2 கேள்விகள் 2 ஆன் பண்ணிக்கோங்க. அங்க பழனியில அது நவபாசனம், இது தசபாசனம். இது 10, அது 9. இது 10, அது 9. என்ன காரியம் இங்க நினைச்சு வந்தீங்களோ அந்த காரியங்கள் வெற்றியாகும். நீங்க அங்க தேர் திருவிழா நடக்கும் பழனியில. தை மாசம் தேர் திருவிழா நடக்கிறப்ப இங்கே அதே மாதிரி இங்கே 10 நாள் திருவிழா. 10 நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனங்கள் வரும். அந்த வாகனங்கள் வர்றப்ப பெரிய வாகனங்கள் தேர் சுற்றி வர்றப்ப அந்த தேர்வில் சக்கரத்தில் 25,000 காய் அட்டன் டயத்தில். அது ஒரு அதிசயம். எந்த கோயில்லையும் எந்த இடத்துலையும் அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த தேருடைய சக்கரத்தில் 25,000 காய் அட்டன் எடுத்து போடப்பாங்க, செல்கையாக போடுவாங்க. அது ஒரு முக்கியமான அந்த கோயில் ஒரு அதிசயம். நீங்கள் என்ன நினைச்சு வந்தீங்களோ அந்த காரியங்கள் தான் வெற்றியாகும். இந்த கோயில் எப்போ தோன்றுச்சு? 3000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோயில். இது யார் மூலமா தெரிய வந்துச்சு இந்த கோயில்? அதாவது போகர் கஜம் பக்கத்துல இருக்குது. அவர் இங்கதான் சிலை செஞ்சாரு. சிலை செஞ்சுதான் அங்கிருந்து எடுத்து இங்க வச்சுட்டு 2 சிலை, ஒரு சிலை எங்கிட்ட கொடுத்துட்டாரு, ஒரு சிலையை நீங்க உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. நீங்க கொண்டு போய் பழனியில் வச்சுட்டீங்க, நான் கொண்டு இங்கே வச்சுட்டேன். ஆனா 3வது சிலை எங்க இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க முடியல. சில பேர் ஏதோ ஒரு பொருளையோ அது என்னன்னு தெரியாது. அதாவது மதியட்ட சோலையில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே கண்டுபிடிக்கப்பட்ட சிலை பாசானத்தினுடைய மூலிகையுடைய சிலை இது ஒன்றும் பழனிக்கு ஓடலாம். இப்போ பழனியுடைய சிலையை கூட மாற்றி எடுத்து தங்க சிலையை ஜெயலலிதா ஆட்சியிலே மாற்றிட்டாங்க. இதை மாற்ற முடியலை. நீங்கள் உண்டியலில் போய் காசு போடுறீங்களா, தட்டில் போடுறீங்களா, அந்த காசு கூட உடனே உண்டியலுக்கு வந்துடும். நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் அந்த தட்டில் காசு ஐயருக்கு போட்டால் அந்த காசு உடனே உண்டியலுக்கு வந்துடும். இல்லை உங்களே போட சொல்லுவார், இல்லை அவரே எடுத்து போட்டுவார். கண் முன்னாடி பார்த்துங்க. இந்த கோயிலுடைய நிகழ்ச்சி அதான். அபிஷேகம் பண்றாங்கல்ல, ஆமா, அந்த பண்ணும்போது அந்த தீர்த்தத்தெல்லாம் குடிச்சா என்ன ஆகுங்கிற மாதிரி. அந்த தீர்த்தம் கைகால் குற்றமா இருந்தாலும், உடல்ல வேற மாற்றங்கள், எந்த நோய், நெஞ்சு, இந்த மாரடைப்பு மற்றது இருந்தாலும், குழந்தைகளுக்கு வாய் பேசாத பிள்ளைகள், ஊமைகளா இருந்தாலும் கூட அந்த தீர்த்தங்களை குடித்தா, அவர் மேல ஊற்றி எடுக்கக்கூடிய தீர்த்தம், அந்த தீர்த்தங்களை குடிச்சா அது அந்த நோய்கள் விலகும்ன்றது ஒரு ஐதீகம் இருக்கு. அது தசபாசாதனுடைய மூலிகையினுடைய தீர்த்தம். அது இந்த கோயிலுடைய முருகனுடைய மேல ஊற்றி எடுக்கக்கூடியதா. சாதாரண பச்சை தண்ணியா மற்றவர்கள் எடுத்து கொடுத்தா அதாவது இது பண்ண மாட்டாங்க. அவர் மேல எடுத்து அது வடிகட்டி அது சுத்தம் பண்ணி அந்த தீர்த்தமா நமக்கு கொடுக்குறாங்க. அந்த தீர்த்தத்தை நம்ம குடிச்சோம் அப்படின்னா நம்ம நோய் நொடிகள்லாம் தீர்ந்து போகும்போது ஒரு ஐடியா இருக்கு. அதனால தீர்த்தம் வாங்கிட்டு போறாங்க. சந்தனம் அதே மாதிரி சந்தனம் ஏதோ ஒரு கிழமை அன்னைக்கு கொடுப்பாங்க. அந்த சந்தனத்தை கொஞ்சம் ஒரு மிளகை மட்டும் எடுத்து ஒரு பாலில் போட்டு கலக்கி குடிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம குழந்தை இல்லாதவங்க கூட குழந்தை பிறக்கும். 10 வருஷம் குழந்தை இல்லாமல் குழந்தை பிறக்கும். ஐதீகம் அந்த மாதிரி இருக்கு. திருச்சிக்காரங்க ஒருத்தர் வந்தாங்க. திருச்சிக்கு அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கப்ப இந்த கோயில் மேல இருந்தது. இந்த கோயில் அந்த நேரம் மேல இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கோயில் இங்க வந்தது. அப்படி இருக்கப்ப பழைய கல்வெட்டு எல்லாம் அங்க இருக்குது. அங்க போய் தீர்த்தம் எடுத்து கொடுத்து அந்த அம்மாவுக்கு கொடுத்து விட்டேன். அவங்க ஆசைப்பட்டது ஒண்ணு, குழந்தைக்கு ஆசைப்பட்டது ஒண்ணு. இந்த ஆண்டை முருகன் கொடுத்தது 2மே ஆம்பளை பேர் 8 குழந்தை. என் கையில கொடுத்து கம்பத்துல போட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போய் அவங்க கோயில் போய் பேர் வைக்க சொன்னேன். இது உண்மை. என்ன நினைச்சு இந்த எல்லைக்கு வந்தீங்களோ அந்த காரியங்கள் வெற்றியாகும். 10 வருஷம் ஆனாலும் இங்க வரணும்னு நினைப்பீங்க, வரவே முடியாது. அவரா பார்த்து இந்த எல்லைக்குள்ள படி ஏற்றுறதை ஏற்றுக்கொண்டு அப்ப ஏற்றுறாரு அப்படின்னா நம்மளுடைய காரியங்கள் இல்லாம நம்மளுடைய காரியங்களை வெற்றியாகும்னு அர்த்தம். இல்லைன்னா வெளியே படி விட்டு திசை மாற்றி விட்டுருவாரு. அவர் குழந்தை நினைக்க கூடாது, ஏற விட்டு ஏணியை பிடிக்க போடுவாரு. ஏறன்னு ஏற விட்டு ஏணியை பிடிக்க போடுவாரு. அதாவது அவர் நம்பி வர்றவங்களுக்கு அவர் எந்த ஒரு மாற்றங்களுமே முடியாது. நல்ல முறையாக நம்ம கைகால் சோகம் நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா கும்பிட்டு நாங்கள் நினைச்ச காரியம் நல்லா இருக்குன்னு கும்பிட்டு நீங்க வாங்க போங்க, அந்த காரியங்கள் வெற்றியாகும். இது உண்மையானது. எப்பெல்லாம் விசேஷ நாட்கள்? விசேஷ நாட்கள் அப்படின்னு சொன்னா அதாவது ஜஷ்டி
சஷ்டி அமாவாசை இந்த மாதிரி கிழமைகள்ல வந்து அந்த மாதிரி விசேஷம் நடக்கும். ஆனா ரெகுலர் விசேஷம் அப்படின்னு சொன்னா நம்ம ஊர்ல வெளியில இருந்து வர்றாங்க, எல்லா மக்களும் வெளியில இருந்து வர்றாங்க, சென்னை இந்த மாதிரி வெளியில இருந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வர்றாங்க. அப்படி இருக்கப்ப எல்லா நாள் விசேஷம் அப்படின்னு சொன்னா அந்த பரீட்சை லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அது சீசன் சொல்லுவாங்க. அந்த சீசன் டயத்துல கூட்டங்கள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி தேர் திருவிழாப்ப அந்த தை மாசத்துல கூட்டங்கள் அதிகமா இருக்கும். தேர் திருவிழா உண்டு. ஆமா, இங்க தேர் திருவிழா தேர் திருவிழா முன்னாடி சொன்ன அந்த 25,000 காய் ஒரே டைத்துல உடப்பாங்க. அது எந்த மாசம் தேர் திருவிழா? தை மாசம். அப்படி இருக்கப்ப அந்த பழனி தேர் முடிஞ்சோடனே இங்க தேர் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கப்ப நீங்க என்ன எண்ணி வந்தீங்களோ இந்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாகி வர்றப்ப இந்த விசேஷம் கேட்டீங்களா, என்னன்னைக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சஷ்டி அமாவாசை கிருத்திகை இந்த மாதிரி நல்ல கூட்டங்கள் இருக்கும். கூட்டங்கள் இருக்கிறப்ப மற்ற நாள் பூரா சாதாரண இப்பெல்லாம் சாதாரண கூட்டம் தான். ஆனா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நீங்க நல்லா சிறப்பான கூட்டம். ஆனா மற்ற லீவு டயத்துல வந்து எல்லா நாளுமே கூட்டம். கும்பாபிஷேகம் லாஸ்டா எப்போ முடிஞ்சிச்சு? அது முடிஞ்ச நாளாயிருச்சு. இப்போ இந்த அது சொன்ன மாதிரி இந்த ராஜகோபுரம் இருந்தாங்க, அந்த மாதிரி ராஜகோபுரம் வருது. இதுல இந்த இடத்துல முன்னாடி ராஜகோபுரம் வருது. இது கல்யாண மண்டபமா வருது. இது அன்னதான மண்டபம். இது அன்னதான மண்டபம். அந்த பக்கம் கல்யாண மண்டபம். அந்த முன்னாடி படியில அடிச்சு எடுத்துக்காங்க, அந்த கோபுரத்தை பெருசாக்குறாங்க. அதே மாதிரி அங்க முன்னாடி நுழைவாசல் இருக்கு பாத்தீங்களா, அதையும் இடிச்சு பெருசாக்குறாங்க. சீரமைப்பு பணி நடக்க போகுது. இந்த நடந்துகிட்டே இருக்கு. இந்த எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. பூமி பூஜை போட்டு இது வந்து இந்த 3 நாளைக்கு முன்னாடியே தட்டி போற 2 அடைச்சாச்சு. அடைச்சு இந்த வேலை திங்கக்கிழமை ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு எந்த ஊருங்கயா? எனக்கு வந்து தேனி மாவட்டம். இங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க? எத்தனை வருஷமா இருக்கீங்க? காசிக்கு போய் வந்தேன். காசிக்கு போயிட்டு 3 தடவை போயிட்டேன். எப்படி இங்க வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அதான் அந்த முருகனுடைய சக்தியோ இல்ல சிவனுடைய சக்தியோ. நான் காசியில இருந்தேன். காசியில இருந்துட்டு அப்படியே நான் ஒரு பாம்பேல இருந்து அப்படியே வந்து. நான் என்ன கேக்குறேன், பழனி இதெல்லாம் எவ்வளவோ கோயில்கள் இருக்கு. ஆனா குறிப்பிட்டு உங்களுக்கு நீங்க இங்கதான் வரணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நமக்கு அது இல்ல, அவருடைய இழுத்துட்டு வந்ததுதான். இழுத்துட்டு வந்து இங்க ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னு சொன்னா வெளியில அங்கங்க சாமி பார்க்க போயிருக்கேன். குறி பார்க்க கூட்டிட்டு போயிருவாங்க. மதியானம் வரைக்கும் இருக்கு. மதியானம் மேல யாராவது கூட்டிட்டு போயிருவாங்க. ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு கூட கூட்டிட்டு போயிருவாங்க. நான் போய் வீதி போட்டு நல்லா சாமி கூப்பிட்டு மந்திச்சு போறப்ப சௌரியமாயிருப்பா. ஒரு 5 இதுல என்னை கூட்டிட்டு போறாங்க. இருந்தாலும் நான் தேனி மாவட்டத்துல பிறந்தாலும் என்னுடைய ஊர் சடையால்பட்டி, உப்புக்காட்டு ரோட்ல குச்சனூர் சனி பகவான் கோயில். சடையால்பட்டி சின்னமனூர் பக்கத்துல. சின்னமனூர்ல அப்படியே வரலாம், இப்படியே வரலாம். அப்படி இருக்கப்ப அந்த ஊர்ல நான் பிறந்தத காசிக்கு போய் 13 வருஷம் இருந்துட்டேன். காசியில 13 வருஷம் இருந்துட்டு மீண்டும் இங்க வந்தேன். போன வாரம் வந்து நான் இங்க ராமேஸ்வரம் போயிருந்தேன். தனுஷ்கோடி இந்த ஏரியாபுரம் சுற்றி எல்லாம் அங்கே கூட சில விஷயங்கள் சாமி பார்க்க போயிட்டு மறுபடியும் வந்தேன். நான் அடுத்த வாரம் ஒரு ஒக்கானிக்கல் பக்கத்துல ஒரு ஊருக்கடி கூப்பிட்டுருக்காங்க. அங்கேயும் போகணும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த காரியங்கள் வெற்றியாகும். யாரா இருந்தாலும் அந்த காரியங்கள் வெற்றியாகும். இது பழமையான கோயில். இது வந்து நவபாசான சிலைன்னு சொல்ல, தசபாசான சிலை. நவபாசான்றது அங்க பழனி, இது தசபாசானம். போகர் கஜம்னா இது வந்து இந்த வீட்டுக்காரங்க மேல பார்த்தோம்னா போகர் சிலை செஞ்ச இடம் அங்க இருக்கு. அது பேர் போகர் கஜம்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல மழை பெய்யல அப்படின்னு சொன்னா அங்க போய் சாமி கும்பிட்டாங்கன்னா அங்க கும்பிட்டுட்டு வரணும், இங்க மழை பெய்யும். அந்த மாதிரி சக்தியான ஒரு தெய்வம் இது வந்து. வர பக்தர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? வர்ற பக்தர்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும். காத்து கருப்பு செய்வனா திட்டுமரப்பாடு ஏவல் புள்ளி. நாம தெரிஞ்சது தெரியாம நம்ம தாண்டி இருந்தாலும் நம்ம கால் தரது மண்ணு, கை தரது மண்ணு, தலைமுடி, துணிமணி எடுத்து, அதாவது 9 கம்பளத்தை நாய்க்கு மாற்ற கொடுத்து, கட்னூர் செட்டியார்ட்ட கொடுத்து, இந்த ஜாதிகள் துணி துவைப்பாங்க வண்ணார்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட கொடுத்து வல்லாய் சாம்பலை வச்சு எரிக்க சொல்லி அவங்ககிட்ட கொடுத்தாலும் வர்ற மக்கள்கள் எல்லாம் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். சென்ற இடம்லாம் சிறப்பிட்டு வந்தோம். காத்து கருப்பு அண்டாமல் இருக்கணும். அவங்க ஆயுள் முழுவதும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அந்த மக்களுக்கு அதுதான் சொல்லிவிடும். இவங்க சாமிக்கு இவருக்குன்னு குறிப்பிட்டு எதுவும் பூ இந்த மாதிரிலாம் மாலை எல்லாம் சாத்துற மாதிரி உண்டா இல்ல எப்படி? மாலைகள் நம்ம முருகனுக்கு மாலைகள் பூ எல்லாம் கொண்டு போய் அரளி மாலை இந்த மாதிரி தான். அரளி மாலை மற்ற எந்த மாலை கொண்டு போனாலும் அவர் ஐயர் வாங்கி காலடியில வைப்பார். பெரிய மாலைகள் வந்து அவர் சின்ன ஒரு உருவம், அது சுமக்க முடியாது. ஏன்னா அந்த காலத்து 3000 வருஷம் சிலைன்ற போது அது சுமக்க முடியாது. அதனால வந்து சின்ன கதை இருந்தா அவர் கழுத்துல போடுவார். இப்போ பழனி அப்படின்னா இந்த பழத்துக்காகங்கிற மாதிரி வந்தாருங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு திருச்செந்தூரா இருக்கட்டும், எல்லா கோயிலுக்கும் ஒவ்வொரு புராண கதைகள் இருக்குல்ல. அது மாதிரி இந்த கோயிலுக்குன்னு எப்படி இங்க வந்தாரு? இல்ல இங்க இவங்களா கொண்டு வந்து இங்க வைக்கிற மாதிரி வச்சாங்களா? இந்த போகர் மூலமா தான் வந்து அகத்தியர் கேள்விப்பட்டீங்களா? அகத்தியர் வச்சதுதான் இந்த ஒரு
விநாயகர் சிலை. ஆ, அகத்தியரே இங்க வந்து போனவர். ஆ, அகத்தியர் முனிவர் சொல்றாங்கல்ல, ஆ, அவரே இந்த விநாயகர் சிலை அவர் தான் வச்சது. ஆ. இந்த கட்டடம்லாம் இப்போ வந்தது. ஓ, இப்போ வந்தது. இந்த சிலை வந்து ஊர்க்காரங்க வச்ச சிலை. அந்த விநாயகர் வந்து அவர் அகத்தியர் வச்சது. ஆ, அப்போ வந்து அந்த போகர் வந்து இந்த ஏரியாவுக்குள்ள வர்றப்ப, இந்த ஊர் உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே 3000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இங்க வந்து போகர் வந்து ஒரு காத்து மாதிரி ஒரு தெய்வம் மாதிரி இருந்தவர். திடீர்னு கண்ணுக்கு தெரிவார், திடீர்னு மறைவார். ம், அப்படி உள்ள காலத்துல ம், இந்த சிலையை வந்து 81 நாயன்மார்கள், ம், 81 சித்தர்கள் ம். சேர்ந்து இந்த பொருள்களை எடுத்து கொடுத்தாங்க. சரி சரி. இந்த மூலிகைகளை ஆ, எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறப்ப அவர் தான் இந்த மூலிகை பூரா ஒண்ணு சேர்த்து ஆ. இந்த சிலை செஞ்சது. ஓ, சரி சரி. சிலை செஞ்சது. ஆ, இது உண்மையான வரலாறு. அது இருக்கப்ப முத வந்து இந்த சிலையை வச்சுட்டு தான் ஆ, ஆ, அவர் வந்து பழனி சிலையை கொடுத்து அங்க வைக்க சொன்னார். ஆ, ஆ, இந்த வழியா வந்து இங்க இருந்து சிலை செஞ்சு இப்படியே கொடுத்து இப்படியே போனவர் தான். போய் ரஷ்யா வரைக்கும் போனவர். அவர் வந்து ஆ, ரஷ்யா வரைக்கும் போனவர். அது எந்த மாற்றம் கிடையாது. இன்னொரு சிலை எங்க இருந்து கண்டுபிடிக்க முடியும். இது உண்மையானது. ஆ, எனக்கு தெரிஞ்ச வரலாறு ஆ. நீங்க கேட்டதுக்கு நான் சொல்லிட்டேன். சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. இது வர்ற மக்களுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருக்கேன். வர மக்களுக்கு பக்தர்களுக்கு வந்து வேற ஏதோ சுத்தமா வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுவும் என்ன மாதிரி சொல்றீங்களா? வர்றவங்க எல்லாம் நல்லா நீட்டா வச்சுக்கிறாங்களா? கண்ணமணி குப்பையை போடுறது வைக்கிறது அந்த மாதிரி? அதெல்லாம் சொல்லுவேன். செருப்பு போட்டு உள்ள வந்தா கூட சாமி செருப்பை வெளியில கட்டி வச்சுருவாங்க. ம், ம், ம். இதெல்லாம் 200 ரூபாய் பயன் போடுவாங்க. பயன் கிடையாது. இல்ல மத்த கோயிலெல்லாம் ஏதாவது சாப்பிட அதை கீழே போட அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. இங்க அப்படி கிடையாது. கிடையாது. அப்படி கிடையாது. இங்க அன்னதானம் நடக்கும். உங்களை மாதிரி வர்றவங்க அன்னதானம் கொடுப்பாங்க. அப்பப்ப அந்த அன்னதானம் கொடுக்கறத பூரா அதுலயே இந்த குப்பத்துல இருந்து அன்னதானம் டெய்லி உண்டா இல்ல இல்ல டெய்லி இல்ல. உங்களை மாதிரி வர்றவங்க இது இருக்கு, ஆர்டர் இருக்கு. வர்றவங்க கொடுக்கறது? வர்றவங்க கொடுக்குறது ஆர்டர் இருக்குது. கட்டணும். ஆ, வேலை நடந்துக்கிறது. கட்டினாச்சா அந்த அன்னதானத்துக்கு அடுத்து சரி சரி சரி. இந்த குறிஞ்சியாண்டூர் கோயில் மாதிரி ஆ, ஆ, சில கோயில்ல வந்து அன்னதானம் கொடுக்குறாங்களா மதியானம் 12 மணிக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு இந்த ஒரு குறுகிய காலத்துல அது வந்துடும். ஆ. அந்த கட்டடங்கள் எடுக்கணும். சரி சரி. அப்படி இருக்கப்ப எந்த ஒரு பொருளா இருந்தாலும் குப்பையில கொண்டு போய் கட்டிடுவாங்க. முனிசிபாலிட்டியில வந்து அப்பப்போ வண்டி உள்ள வந்துடும். ம், ம். உள்ள வந்து அந்த வண்டியில இருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கப்ப மீண்டும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா உடனே போய் அங்க ஆபீஸ் போய் சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பாத்ரூம் நீ எந்த கோயிலையும் போய் பார்த்தாலும் இந்த பாத்ரூம் சுத்தமா இருக்காது. ம், பாத்ரூம் சுத்தமா இருக்காது. ஒரு நாளைக்கு அந்த பாத்ரூம் 5 தடவை 6 தடவை அவங்க கழுவுவாங்க. ம், ம், ம். அங்க ஒரு பொம்பளை பிள்ளை அதுக்காண்டி உட்காந்துருக்கு. ம். 5 தடவை 6 தடவை கழுவு. எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சக்தியில பாத்ரூம் அவ்வளவு நீட்டா இருக்கும் இந்த கோயில்ல. ம். அப்படி நீட்டா இல்லை அப்படின்னு சொன்னா எங்களை மாதிரி ஆளுங்க அந்த பிள்ளை சாப்பிடவோ எங்கேயாவது போயிடுச்சு அப்படின்னா நம்ம போறவங்களுக்கு தண்ணியை ஊற்றி விட்டு வந்துருவோம். சரி சரி. நீட்டா இருக்கும். ஆ. இதுதான் உண்மையான இந்த கோயிலுடைய வரலாறு. இதுதான். நீங்களும் எவ்வளவு சுத்தி வந்திருப்பீங்க. நீங்க அந்த கோயிலுக்கு குப்பைகள் அங்கெல்லாம் கிடக்குங்க. கண்ணில் பாருங்க. இந்த கோயில் அப்படி சுத்தி வந்து பாருங்க. இந்த கோயில் மாதிரி எந்த ஒரு இடத்துல நீட்டா இருக்கு. நீட்டா இருக்கு வாய்ப்பு கிடையாது. ம், ம். அவ்வளவு நீட்டா இருக்கும் இந்த கோயில் வந்து. ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ எப்படி இருக்கு பக்தர்களோட எண்ணிக்கை? எண்ணிக்கை வந்து சாமி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வர்றப்ப வந்து கூட்டங்கள் கம்மியா இருந்துச்சு. இந்த கல்லெல்லாம் பதிக்கல. ஆ, ஆ. இந்த கல்லெல்லாம் இப்ப இடையில பதிச்சது. ம். இந்த காமெடி செவரெல்லாம் நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வர்றப்ப நல்லா இளந்தாரியா இருந்தேன். ம், அப்பயும் நான் சாமி பார்த்து வந்தேன். ம். அப்படி இருக்கப்ப அந்த ஊர்லாம் கொஞ்சம் வீடுகள்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ம். அப்படி இருக்கப்ப நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதுக்கு அடுத்து 15 வருஷத்துக்கு பின்னாடி வர்றப்ப அடுத்து 7 வருஷத்துக்கு பின்னாடி வர்றப்ப இந்த கல்லுகள்லாம் எல்லாம் ஒட்டி எல்லாம் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு முன்னாடி இருந்ததுக்கு பக்தர்கள் எவ்வளவு கூட்டங்கள் சேர்ந்து சொல்றீங்களா? இப்ப எல்லாமே வெளியூர்ல இருந்து எல்லா மக்களும் கொடைக்கானலுக்கு வர்றவங்க, மன்னம்னூருக்கு வர்றவங்க ம். இந்த கோயிலுக்கு வராம போக மாட்டாங்க. இப்போ கொடைக்கானல்ல இருந்து வரவங்க சொந்த வாகனத்துல தான் வரணுமா இல்ல பஸ் வசதி எல்லாம் உண்டா? பஸ் இருக்கு சாமி. கவர்மெண்ட் பஸ் இருக்குது. குறிப்பிட்ட டைம் மட்டும்? ஆமா, குறிப்பிட்ட டைம் மட்டும். ஆ. காலையில வந்து ஒரு 3 வண்டி போறோம். ஆ. வந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை ஏத்திட்டு போயிட்டு சரி, அங்க இறக்கி விட்டுட்டு அது 10:30 மணிக்கு போயிடும். அதுக்கப்புறம் இங்க வண்டி கிடையாது. கிடையாது. அடுத்து வந்து 4 மணிக்கே வண்டி. 4 மணிக்கு தான்? ஆமா, சிறிகரின்னு ஒரு வண்டி வரும். ம். அந்த வண்டி இப்ப ரிப்பேர் ஆகுது. அது வேலை செஞ்சுட்டு வராது. ஆ. இப்ப கவர்மெண்ட் வண்டி ரெண்டு வண்டி வரும் சாயங்காலம். ஆ. போடி வண்டி ஒண்ணு, ஆ. அடுத்து வந்து எஸ்கேன்னு சொல்லி ஒரு வண்டி. ஆ. அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளை இறக்கி விட்டுட்டு தான் போகும். ஓ, சரி சரி. அதுக்கு மேல இங்க உள்ள ஊருக்குள்ள வண்டி இல்ல. பழனி வண்டின்னு ஒரு வண்டி இருக்கு. ஆ. அந்த பழனி வண்டி வந்தாலும் வரும், ஆ. வராம போனாலும் போகும். அதுக்கு நான் டிப்போ மேனேஜர்கிட்ட பேசியிருக்கேன். ஆ. ரெகுலரா அந்த பழனி வண்டியை விடுங்கன்னு சொல்லி பேசியிருக்கேன். ஆ. இங்க ஒருத்தர் மீனா சுந்தரம்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. ம். வெள்ளப்பட்டு கடை வச்சிருக்காரு. இங்க இருக்க பிள்ளைகள் அப்புறம் கொண்டு போய் ஆபீஸ்ல போய் நான் தான் போராட்டம் பண்ணேன் அன்னைக்கு. ம். ம். போராட்டம் பண்ணி கொடைக்கானல்ல வண்டி விட்டாங்க. இப்ப இந்த சனி ஞாயிறு அப்படின்னு சொன்னா ம். சனி ஞாயிறு துப்புறம் இங்க வண்டி வராது. வராது. அப்போ வர்றவங்க வந்து பக்தர்கள் வந்து கண்டிப்பா சொந்த வாகனத்துல வர்றதா நல்லது. சொந்த வாகனத்துல வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் சொந்த காரு, ம். ஜீப் இந்த மாதிரி சொந்த இதுல வந்துகிட்டு இருக்காங்க. பஸ் எல்லாம் முடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ம். ம். வந்துகிட்டா இந்த கோயிலுக்கு வர்ற மக்களுக்கு அதிகமான வாகனங்கள் வேணும். ம். இந்த பூம்பாறைக்கு அதிகமான வாகனங்கள் வேணும். கவர்மெண்ட் வண்டி
அடிக்கடி இங்க உள்ள வரணும். ம் கவர்மெண்ட் பூம்பாறைன்னு சொல்லி கவர்மெண்ட் வண்டி எக்ஸ்ட்ரா விடணும். ம் விட்டா இன்னும் இந்த கோயில் சிறப்பா இருக்கும். மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிட்டு போவாங்க. இதுதான் உண்மையானது. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா தகவல் சொன்னதுக்கு.